Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா n-ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேச்சுரல் நம்பரோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கு அந்த நேச்சுரல் நம்பர் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 4 to the power n-ங்கிற இந்த வேல்யூவில் நான் n-க்கு பதிலாக எந்த நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அதோடைய டிஜிட் வந்து எனக்கு 6ல் வந்து எண்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 4 to the power n-ங்கிற இந்த வேல்யூவை நான் கொஞ்சம் ஃபேட்டர் பண்ணிக்கிறேன், அதாவது கொஞ்சம் ஸ்மால் ஆக்கிக்கிறேன். இந்த 4ங்கிற நம்பர் எந்த டேபிளில் வரும்னு பார்த்தோம்னா 2 to the 4. அதனால இந்த 4ங்கிற நம்பரை 2 into 2 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு டு தி பவர் n கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த டு தி பவர் n நான் ரெண்டுக்குமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். நான் 2 to the power n into 2 to the power n எனக்கு கிடச்சிருக்கும். அப்போனா இந்த இதில் எனக்கு பவரில் n-க்கு பதிலாக நான் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு ஈவன் நம்பர்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஆட் நம்பர்ஸ் எப்போவுமே எனக்கு கிடைக்காது. ஏன்னா பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஈவன் நம்பர். ஏன் எப்போதுமே ஆல்வேஸ் ஈவன் நம்பர் பார்த்தோம்னா எனக்கு கீழே பேஸில் வந்து 2 இருக்குது. 2வோட எந்த நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஆட் நம்பர் எப்போவுமே கிடைக்காது. அதனால இந்த 4 to the power n-ங்கிற இந்த வேல்யூ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் தரப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ n-க்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 6ங்கிற டிஜிட் வந்து எண்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 4 to the power n இதுக்கு பதிலாக நான் n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1ங்கிற நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 4 வந்து திருப்பி கிடைக்கும். அதுவே n-க்கு பதிலாக 2ங்கிற நேச்சுரல் நம்பரை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 16 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு 6ங்கிற டிஜிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதுவே 4க்கு பதிலாக நான் 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 64 வந்து கிடைக்கும். அதுவே n-க்கு பதிலாக நான் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n-க்கு பதிலாக நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 4 to the power 4 வந்து அதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 256 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு n-க்கு பதிலாக ஈவன் நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 6ல் எண்ட் ஆகுது. அதுவே ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 4ல் வந்து எண்ட் ஆகுது. அதனால n is equal to 2, 4, 6, 8 இந்த நம்பர்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு லாஸ்ட்டில் முடியக்கூடிய டிஜிட் வந்து 6 கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த சம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த செகண்ட் சம் வந்து பார்ப்போம். செகண்ட் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா m and n இதுங்கிறது எனக்கு ஒரு நேச்சுரல் நம்பர். m and n-ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா m-ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் m-ஓட வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சி அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு 5ங்கிற நம்பரில் எனக்கு எண்ட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது 2 to the power n into 5 to the power m கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் m-ஓட வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 2 to the power n into 5 to the power m-ங்கிறத அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நான் 5க்கு பதிலாக நான் எந்த வேல்யூ, அதாவது நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 1லேருந்து தான் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படின்னா நான் m-க்கு பதிலாக நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 5 to the power 1 வந்து எனக்கு 5 கிடைக்கும். இங்கேயும் நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2வே எனக்கு திருப்பி கிடச்சிருக்கும். அப்படின்னா 5 into 2 10 எனக்கு கிடச்சிருக்கும். அதுவே பார்த்தோம்னா 5 to the power 2 5 to the power 2 கொடுத்தனா 25, இங்கேயும் 2 கொடுத்தனா 4 வந்து கிடைக்கும். அப்படின்னா 4 into 25 100 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எப்போதுமே பார்த்தோம்னா எனக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 தான் வந்து எண்ட் ஆகிற மாதிரி கிடைக்கும். இல்லைனா வேறு ஏதாச்சும் ஈவன் நம்பர்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி. மோஸ்ட்லி வந்து ஜீரோஸ் தான் வந்து எண்ட் ஆகுது. 5ங்கிற நம்பர் வந்து எனக்கு எண்ட் ஆகணும்னா அது ஒரு ஆட் நம்பராக இருக்கணும். 5 is a odd number. 5ங்கிறது எனக்கு ஒரு ஆட் நம்பர். ஆனால் ஒரு ஈவன் நம்பரோட ஒரு ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு எப்போதுமே ஒரு ஈவன் நம்பர் தான் எனக்கு திருப்பி கிடைக்கும். அதாவது இங்கே 2 to the power n-ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 5 to the power m-ங்கிறது எனக்கு ஒரு ஆட் நம்பர். எப்போவுமே அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் 5ங்கிற டிஜிட்டில் வந்து எனக்கு எண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஈவன் நம்பர்ஸில் 5ங்கிற நம்பரே கிடையாது. அதனால் 5ங்கிற நம்பரில் எண்ட் ஆகிறதுக்கான சான்சஸே வந்து இங்கே கிடைக்காது. அதனால் நோ வேல்யூ ஃபார் m can satisfy with the end
ஆஃப் 5. 5ங்கிற நம்பரை வச்சு நம்ம எம்முக்கு பதில் எந்த வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 5ங்கிற நம்பர் மூலமாக எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.